வயநாட்டிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சடலங்களை கடற்படையின் ஹெலிகாப்டர் மூலம் தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வயநாட்டில் சடலங்களை தேடக்கூடிய பணியில 6 குழுவினர் தனித்தனியாக பிரிந்து அந்த சடலங்களை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல் படையும் இந்த மீட்பு பணியில இணைந்திருக்கிறது. கடலோர காவல் படை, கடற்படை பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்களை கொண்டு இந்த சாலி ஆற்றினுடைய கரையோரங்களில் நீண்ட பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபடுகிறார்கள். ஏதும் சடலங்கள் தென்பட்டால் அவர்கள் அதே பகுதியிலே இறங்கி அந்த சடலங்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல இடங்கள்ல உடற்பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதாக மீட்பு குழுவினர் கூறுகின்றனர். ஏற்கனவே 130 சடலங்களினுடைய உடற்பாகங்கள் மட்டுமே 130 பாகங்கள் சாலி ஆற்றினுடைய கரையோரமாக மீட்கப்பட்டு அவைகள் DNA பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அம்மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ஆற்றினுடைய கரையோரங்களில் சடலங்களையும் உடல் பாகங்களையும் இன்று காலை முதல் தீவிரமாக தேடி வருகிறார்கள். 6 குழுக்கள் தனித்தனியாக, ஒரு குழுவில் 40 பேர் கொண்டவர்கள். அந்த ஒரு குழுவிலும் மோப்பநாய்கள் இருக்கிறது, பயிற்சி பெற்ற மோப்பநாய்கள் இருக்கிறது. இவை தவிர்த்து கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணியும் நடந்து வருகிறது.